ஹலோ கைஸ், ஹாப்பி மார்னிங்க. இது வந்து தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த விலாகுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு விலாக் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 இயராக ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். பெருசாக ரீச் இல்லை, பட்டு ட்ரை பண்ணுவோம் கண்டினியூஸாக விட்டுறாமல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கேங்க. பரவாயில்ல, வந்தப்போ வரட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் தைப்பூசம் அன்னைக்கு காலையில் 4 o'clock எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் வந்து சாமிக்கு பாலும் நாட்டு சர்க்கரை தேனும் கலந்து வச்சுட்டு பழமும் கூடவே வச்சு சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டோங்க. ஒரு 7:30 போலலாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்களை திரும்பி வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பணும் 10:30 இல்லை, அதனால் அதுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையிலேயே பூஜை வேலை செஞ்சுக்கிட்டே சைட் பை சைடாக பருப்பு வேக வச்சுட்டேன். அதை வச்சு அப்புறம் பூஜை முடிச்சுட்டு வந்து சாம்பார் வச்சு இட்லி ஊற்றிட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7:30க்குள்ளேயே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு நல்லா பெருமாள் கோயிலுக்கும் விநாயகர் கோயிலுக்கும் போயிருந்தோம். 2 கோயில்லையும் போய் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு விநாயகர் கோயிலில் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கினவங்களுக்கு பால் குடம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. குட்டி பால் குடமாக உள்ளுக்குள்ளேயே சுற்றி வர மாதிரி. அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அது பார்த்தா லேட் ஆயிடுச்சு ரொம்ப. 10 o'clockலாம் கிளம்புனா தான் வீட்டுக்கு 10:30க்காவது வர முடியும். அது பார்த்தா அவங்க அப்புறம் இந்த தெப்ப புல்லில் ரிங்கு மாதிரி போட்டுவிட்டு ஹஸ்பண்ட் வந்து பால் குடம் எடுத்து சுற்றி வந்தாங்களா, அதனால் கம்ப்ளீட் பண்ணாமல் வர முடியாதுன்னு பாதியிலேயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது கூட முன்னாடியே தெரியாது, லாஸ்ட்டில் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்துட்டு அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 10:30 கிட்ட ஆயிடுச்சு, 10:40 கிட்ட ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக அபிஷேகம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே என் ஹஸ்பண்டை போய் ரெஸ்டாரண்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு என் பையன் தூங்கிட்டான். அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணதே இல்லைங்க. அந்த அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணேன் தனியாக. ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணியிருக்கேன், டிரைவிங் லைசன்ஸ் வாங்க பண்ணினது. அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த்து டிசம்பரில் என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க, அப்போ ஒரு டைம் பண்ணினேன். இந்த டைம் ரொம்ப பயமாக இருந்துச்சு, வரவே வேணான்னு கடையிலே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குல்ல, தைப்பூசம் அதுவுமா சாப்பாடெலாம் செய்யணும், சாமி கும்பிடணும். அதனால் சரின்னு அப்புறம் மனசை தேத்திட்டு சாமி மேலே முருகா என்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி சாமி மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேங்க நல்லபடியாக. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வடை செஞ்சுட்டு பொங்கல் 2 பொங்கலும் வச்சு சுண்டல் வச்சு கும்பிடலான்னு நினச்சேன், மாவிளக்கு வச்சு. அப்புறம் பார்த்தா ரொம்ப டயர்டாயிடுச்சா ஈவினிங் ஆக. அதுக்கப்புறம் உளுந்து வடையை கேன்சல் பண்ணிட்டேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. அப்புறம் சக்கரை பொங்கலும் மிளகு ஒயிட் பொங்கலும் மட்டும் வச்சுட்டு அப்புறம் மாவிளக்குக்கு தினமாவு தேனும் தான் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு இங்கே அதை போய் தேடி பார்த்து வாங்குறதுக்கு டைம் இல்லைங்க. ஹஸ்பண்ட் டெய்லிக்கு காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. அப்புறம் நான் அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் போக மாட்டேங்க தனியாக ட்ரைவ் பண்ணுறதில்ல. அதனால் பச்சரிசி மாவுலேயே வச்சு மாவிளக்கு வச்சு சூப்பராக நைட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்ற நேரம் என்னமோ ஒரு 1/2 hour 45 minutes தான். ஆனால் அதுக்கு செய்கிற வேலை முன்னாடி நாள் ஒரு நேரம், அந்த அன்னைக்கு ஒரு நேரம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்யணுங்க. ஆனால் அந்த ஃபீல் இருக்க லாஸ்ட்டாக அது எங்கே போனாலும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு காலையிலேயே சாம்பார் வந்து சேர்த்து வச்சுட்டேங்க. நைட்டுக்கு எனக்கும் வேணும் பொங்கலுக்குன்னு சேர்த்தே வச்சுட்டேன். அதனால் நான் அந்த ஒரு வேலை மிச்சமாயிருச்சு. பொங்கல் 2 பொங்கல், சுண்டல், சாம்பார், சக்கரை பொங்கல் கூட இந்த பிளாக் சுண்டல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். கோயிலெலாம் அதுதானே கொடுப்பாங்கள்ல, அப்படியே சாப்பிட்டு பழகிருச்சு சக்கரை பொங்கலும் சுண்டலும் வாங்கி சேர்த்து. அதனால் அது என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு வந்து வெல்லம் துருகியே போட்டுட்டேங்க, பொடிசாக கட் பண்ணியே. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு வெல்லம், அதனால் கத்தியில் வச்சே கட் பண்ணோன்னே போட்டுட்டு அப்படியே நல்லா வந்துருச்சு ஸ்லைஸாக. அதுக்கப்புறம் அதை நல்லா மாவோட மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலேயே போட்டு நல்லா அமுத்தி வச்சிட்டோன்னா நல்லா கரைஞ்சி நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட போவேல அதை எடுத்து செஞ்சு நான் குட்டியாக தாங்க செஞ்சுருந்தேன். ஏன்னா பூஜை செல்ஃபில் குட்டி ஸ்பேஸு, பெருசாக வைக்க இடம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் குட்டியாக தான் செஞ்சுக்குவேன். மீதி மாவு இன்னும் இருக்குது நிறையா, ஆனாலும் இதுதான் சின்னதாக கச்சிதமாக இருக்கும்னு சொல்லிட்டு குட்டியாக செஞ்சு
நெய் விளக்கு வச்சு எனக்கு தெரில இந்த மாவிளக்கு வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அரிசி மாவுலேயும் முருகனுக்கு மாவிளக்கு வைக்கலான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஷியூராக தெரியல என்னான்னு. ஆனாலும் மாவிளக்கு ஏற்றணும்னு தோணுச்சு. அதனால் ஏற்றிட்டேங்க. ரொம்ப ஹேப்பியாக அந்த நாளே ரொம்ப சூப்பராக போணுச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா போனது. நல்லா முருகனுக்கு அபிஷேகம்லாம் பழனி ஆண்டவர் ஸ்டாச்சு வச்சு முருகன் விநாயகர் கோயிலில் நல்லா அபிஷேகம்லாம் பண்ணினாங்க. எல்லாம் பார்த்து ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. பால் குடம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவாகவே நடந்தது. அதுக்கப்புறம் நல்லா அன்னைக்கு நாள் சூப்பராக முடிஞ்சதுங்க. தேங்க்யூங்க. எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நேற்று முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு நம்மள்ட்ட இருக்குது. நல்லா இருப்போங்க எல்லோரும்.